தீமை அணுகாது. பிரியமானவர்களே, வாழ்த்துக்கள். ஏதோ ஒரு தீமையான காரியம் எனக்கு நேரிட்டு விடுமோ என்று சொல்லி பயத்துடன் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காகவே இன்றைய நல்வார்த்தை. கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அப்போஸ்தலர் 18:10. பவுல் என்கிற மனிதனுக்கு விரோதமாக அநேக மனிதர்கள் எழும்பினார்கள். பல ராஜாக்கள் எழும்பினார்கள். பலதரப்பட்ட நிலையில் இருக்கிற பெரிய மனிதர்கள் எழும்பினார்கள். ஆனால் ஒருவரும் அவனுக்கு தீங்கிழைக்க முடியாதபடி கர்த்தர் அவனை பாதுகாத்தார். தனக்கு நேரிட்ட பிரச்சனைகளை குறித்து அவன் சொல்லும்போது எத்தனையோ முறை மரணம் வருகிறது போன்ற சூழ்நிலை வந்தது. ஆனாலும் கர்த்தர் என்னை பாதுகாத்தார் என்று கூறுகிறான். இதை வாசிக்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு தீங்கு எனக்கு வந்துவிடுமோ என்று அஞ்சுகிறேன் என்று சொல்லி பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் உங்களுக்கு விரோதமாய் எதையும் செய்ய முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று எழுதியிருக்கிற வேத வார்த்தையின்படி கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களுக்கு விரோதமாய் எந்த காரியமும் வாய்க்காது. மாறாக கர்த்தர் உங்களை அந்த சூழ்நிலையில் வெற்றியை கொடுத்து உங்களை வாழ வைப்பார். உங்களை விரோதிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். எனவே தீங்கு நேரிட்டு விடுமோ என்று பயந்து கொண்டிராமல் தீங்கிலிருந்து உங்களை காக்க வல்லவராகிய ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பதை குறித்து சந்தோஷத்துடனும் அவர் சொற்கேட்டு நடக்கவும் உங்களை அர்ப்பணியுங்கள். வெற்றிகரமாக வாழுங்கள் என்று அன்புடன் வாழ்த்துகிறேன். கர்த்தரின் கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமேன். இந்த வார்த்தைகளின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரிவிக்கவும். தொடர்ந்து இது போன்ற செய்திகளை பார்க்க இந்த சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.